கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னா பாத்துக்கோங்க. கார்த்தி சந்திராவை பார்த்து கேக்குறாரு, இங்க பாருங்க, நான் நைட்டு ஒரு படம் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் சந்திராவும் மீட் பண்ணத சொன்னதோட சந்திராவுக்கு பேரதிர்ச்சி ஆகிட்டு, ஆஹா இந்த யமகாதக இதையும் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சந்திரா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இவன்ட்ட ஏதாவது பேசினா கண்டிப்பா திருவி திருவி கேட்டு என்ன அக்கா கிட்ட மாட்டி விட்டுருவான். இப்பதான் அக்கா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினான். ஒருவேளை இவன் மட்டும் ஆதாரத்தோட காமிச்சான், அவ்வளவுதான் என் கதை கந்தல். இதுக்கு மேல இந்த இடத்துல நின்று பேச வேணாம் அப்படின்னு சந்திரா அந்த இடத்துல இருந்து நேரா போறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, பாத்தியா சிலம்பம் எப்படி நைஸா நழுவிட்டு போறத? நான் நினைச்ச மாதிரி சின்ன மாமியார் சாதாரண ஆள் கிடையாது போலயே, சரியான ஆளுதான். சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்டயே ரொம்ப பெரிய வேலை பாக்குறாங்கன்னா அப்புறம் இவங்க சாதாரண ஆள் கிடையாது. சோ இவங்களை நம்ம சாதாரணமா எடை போட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி இவங்களை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன், இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த லேடி யாரு அப்படிங்கிறத மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, இவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்க, அதோட அந்த லேடி யாரு அப்படிங்கிறதையும் நீ கண்டுபிடிச்சிருவ. ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிற சிலம்பம், இங்க பாரு, ஒரு வேளை நீ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேங்க, இப்ப சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்டையும் உண்மையை சொல்ல போறேன்னு வச்சுக்கேங்க, இதுல நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் என்ன அத்தை வந்துட்டு பெருமையா பேசுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதுக்கு என்ன, கண்டிப்பா சொல்லிடலாமே அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மயில் வாகனமும், சரிப்பா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, அப்படி என்ன முக்கியமான வேலை? நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத உங்க பொண்டாட்டி ரோகிணி பாப்பாங்க, பார்த்தா உங்களுக்கு அடிவிலும், அதுக்காக தானே அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, எப்பா உன்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டதோட கார்த்தி சிரிக்கிறாரு. அப்ப சந்திரா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு, ஆகா இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா சிவனாண்டி கூட நான் இருந்ததை இவன் போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கானே, அது மட்டும் அக்கா காரி கிட்ட காமிச்சா அவ்வளவுதான், அக்கா காரி என்னை வெளுத்து கட்டிடுவா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம சந்திராவுக்கும் ஒரே குழப்பம். அப்பதான் ஒரு யோசனை, நம்ம இப்பதானே சிவனாண்டி கிட்ட இந்த டிரைவரை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தோம், சரி அவர் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்போம் அப்படின்னு நம்ம சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி கேக்குறாரு, அப்படி என்ன முக்கியமான விஷயம், இப்பதானே நீ என்ன பார்த்துட்டு போன அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த டிரைவர் இருக்கான்னு நேத்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசினதா அப்படியே போட்டோ எடுத்துதான், அந்த போட்டோவை கொண்டாந்து மட்டும் அக்கா கறி கிட்ட காமிச்சான், அவ்வளவுதான். ஆனா என்ன மிரட்டுறான் தெரியுமா, இது மாதிரி என்கிட்ட ஒரு படம் இருக்கு, அதை காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறான். இந்த விஷயம் மட்டும் அக்கா காரிக்கு தெரிஞ்சிச்சே அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளை காலம் ஃபுல்லா நேரடியாவே சந்திக்க முடியாது, ஏன்னா அவ நம்பிக்கை துரோகிகளை விடவே மாட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா ஃபர்ஸ்ட் அந்த டிரைவர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன், அவன் எப்படி அந்த வீடியோவை காமிக்கிறான் அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த டிரைவர் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான், எதுக்காக இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரான், அவனோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி நீ கவலைப்படாத, அந்த டிரைவரோட போட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பி வை அப்படின்னு. சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியோட போட்டோவை சிவனாண்டிக்கு அனுப்புறாங்க. சிவனாண்டி அந்த போட்டோவை வாங்கிக்கிறாரு. அப்புறமா சிவனாண்டி சொல்றாரு, போட்டோ அனுப்பிட்டியல்ல, இனிமே அவன் யாரு எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும், சரி கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவர் சாதாரணமா இருக்க மாட்டான், நம்ம பேசினது நேற்று பேசினது எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டான், அதனால அவன் கொஞ்சம் உஷாராதான் இருப்பான், எதுக்கும் அந்த மாயாவுக்கும் மகேஷுக்கும் விவரத்தை சொல்லிருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நான் போன் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நீ வந்துட்டு மாட்டிக்காத, போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கார்த்தி ரூம்ல இருக்காரு. அப்படின்னு பார்த்து கார்த்திக்கு ஒரே சந்தேகம், அந்த சந்திரா எதுக்காக சாமுண்டீஸ்வரிக்கு இப்படி துரோகத்தை பண்றாங்க, சார் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அக்கா காரிக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றாங்கன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதி வராங்க. ரேவதி வந்ததோட கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, வாங்கம்மா
ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இன்னைக்கு காலையில ஒரு கதை சொன்னீங்கல்ல, இது மாதிரி அக்காக்காரிக்கு தங்கச்சி துரோகம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. கார்த்திக் கேக்குறாரு, அதுல என்னமா இருக்கு, நான் ஒரு படம் தான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல நீங்க சொன்னதை பார்த்தா படம் பார்த்த மாதிரி தெரியல, நீங்க யாரையோ எச்சரிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன ரேவதி சொல்ற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க பேசுனதை பார்த்தா எங்க அம்மாவுக்கு எங்க சித்தி துரோகம் பண்ணிட்டு இருக்க மாதிரியே பேசின மாதிரி இருந்துச்சு. நீங்க அன்னைக்கு கூட சொன்னீங்கல்ல, வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருந்து அந்த கலசத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு என்னமோ அது சித்தியா இருக்குமோ அப்படின்னு அப்பையிலேருந்தே சந்தேகம் இருந்துச்சு. நீங்க பேசினதை பார்த்தா கண்டிப்பா சித்தி தான் இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சித்தியா அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ ரேவதி, நீ ஏன் இப்படி நடக்கிற, இங்க பாரு, உங்க அம்மா சொந்த தங்கச்சி சந்திரா, அவங்க கண்டிப்பா இந்த வீட்டுக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க டிரைவர், நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்படி என்ன உண்மைன்னு சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் எந்த உண்மையும் இல்லை. இங்க பாரு, அவங்க இந்த குடும்பத்துக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்த ஹஸ்பண்டையே விட்டுட்டு உங்க அம்மா கூட தங்கியிருக்காங்க இந்த குடும்பத்துக்காக. அப்படி இருக்கையில அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாரு ரேவதி, அப்படி எந்த தப்பும் நடக்காது, நீங்க ஃபீல் பண்ணாம போங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, எனக்கு என்னமோ வீட்டுல தப்பு நடக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்படி எந்த தப்பும் நடக்கல, நீங்க வரி பண்ணாம போங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கலுக்கு துணி எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நாங்க எல்லாரும் வரோம் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நானும் டிரைவரும் மட்டும்தான் போக போறோம். பொண்ணுங்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த சிவனாண்டி பல வகையில எனக்கு டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை என்ன பழிவாங்க வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அதனால நீங்க எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, என்னப்பா டிரைவர் போகலாமா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜவுளி கடைக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை கூட்டிகிட்டு ஜவுளி கடைக்கு போறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் சந்திரன் நினைக்கிறாங்க, இந்த கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் போயிருக்காங்க, எதுக்காக இவ எங்களையெல்லாம் கைட்டி விட்டுட்டு அவ மட்டும் போயிருக்கா அப்படின்னு நம்ம சந்திராவுக்கு ஒரே சந்தேகம். சந்திர நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நீ தானம்மா அந்த டிரைவரை பத்தின டீட்டெயிலை கலெக்ட் பண்ண சொல்ல, அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, சாமுண்டீஸ்வரியும் அந்த டிரைவர் 2 பேரும் மட்டும் அந்த கடைக்கு போயிருக்காங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. அவங்க 2 பேரும் தனியா போயிருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க அந்த சாமுண்டீஸ்வரிய ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் போங்க அப்படின்னு சொன்னதோட உடனே சிவனாண்டியா சரி நான் உடனே போறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி இருக்க அந்த ஜவுளி கடைக்கு பக்கம் போறாரு. அதே நேரத்துல அந்த ஜவுளி கடையில நம்ம பரமேஸ்வரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி வரத நம்ம பரமேஸ்வரி பாக்குறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரியை நேரா பரமேஸ்வரியை பார்த்துட்டு, இவன் இருக்கிற இடத்துக்கு நான் ட்ரெஸ் எடுக்க வரணுமா அப்படின்னு கோவப்பட, அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நீங்க இவங்களை பார்த்து பயந்து போனீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க அவங்களுக்கு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க, அதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிரைவர், நீ சொல்றதும் சரிதான், இந்த பொம்பளைக்காகலாம் நான் பயந்து இந்த இடத்தை விட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என் பொண்ணுங்களுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன், கண்டவளுக்காக நான் பயப்பட முடியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி போயிட்டு உட்கார்றாங்க. பரமேஸ்வரி ஒரு பக்கம் உட்காந்துருக்க, சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க, கூடவே பக்கத்துல நிக்கிற கார்த்தியையும் பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நைட்டா கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா சாமுண்டீஸ்வரி பார்க்கல. அப்ப கார்த்தி வந்துட்டு சைகையால பரமேஸ்வரி கிட்ட, பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிடாதீங்க அப்படின்னு சைகையால சொல்றாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அவங்க கடை ஆட்கள் கிட்ட, இங்க பாருங்க, இருக்கிறதுலேயே நல்லா காஸ்ட்லியா இருக்கிற ஒரு 4 புடவைகளை எடுத்து போடுங்க அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது வரைக்கும் யாருமே எடுக்காத ரேட்டா இருக்கணும், ஒரு புடவை 2 லட்சம் ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க புடவை எடுத்து போடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவளை விட நான் சலைச்சவ கிடையாது, நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா உள்ள புடவை எடுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் அந்த புடவையெல்லாம் எடுத்து போடுறாரு. இதை நம்ம பரமேஸ்வரி பார்த்துட்டு, இவன் என்ன இப்படி பண்றான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா புடவையெல்லாம் எடுத்துடுறாங்க.
அதே நேரத்துல பரமேஸ்வரியும் புடவையெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்ததோட சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு பொம்பளைக்கு 4 புடவையா? அது சரி அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி கிட்ட, ஏன் இந்த புடவையை கட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் அதிகமா சம்பாதிக்கிறவ, நான் பணக்காரி, அதனால நான் கட்டுவேன் அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. பரமேஸ்வரி இந்த புடவையெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க பேத்திகளுக்காக. பரமேஸ்வரி புடவையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பில்லிங்காக போறாங்க. கூடவே நம்ம சாமுண்டீஸ்வரியும் போறாங்க. இந்த கேப்பை நம்ம கார்த்தி பயன்படுத்துறாரு. எப்படியாவது அவங்க 2 பேரோட அந்த பையையும் மாத்தணும். பாட்டி எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட வரணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதனால அங்க போயிட்டு கரெக்டா அந்த பாக்ஸை மாத்தி வச்சிடுறாங்க. இது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரியல. ஆனா பரமேஸ்வரி கிட்ட கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க நினைச்ச மாதிரி உங்க பேத்திகளுக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம். உங்களோட புடவைகளை நான் மாத்தி வச்சுட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிட, அப்ப கார்த்தி நிக்கிறாரு. சொல்லுங்க மேடம் அப்படின்னு. பரமேஸ்வரி பில்லெல்லாம் போட்டு அந்த சாரியை எடுத்து கார்த்தி கிட்ட கொடுக்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க காருக்கு போறாங்க. அப்புறமா பரமேஸ்வரி நேரா அந்த கடைக்காரர்கிட்ட, இங்க பாருங்க, இல்ல 4 புடவை எடுத்திருந்தேன்னா அந்த 4 புடவை எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு புடவை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரி ஒரே ஒரு புடவையை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்ல ஏறி வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி நம்ம சாமுண்டீஸ்வரியே நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட பொண்ணுங்களை கூப்பிடுறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆக போகுதே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி அவங்களோட பொண்ணுங்களை கூப்பிட எல்லாரும் நிக்கிறாங்க. அம்மா, புடவை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்தீங்களா? என்ன கலர் புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த புடவைகளை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ஒவ்வொருத்தருக்காகவும் எடுத்து வச்சிருக்க பாக்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப 4 பொண்ணுங்களும் அந்த பாக்ஸை வாங்கிட்டு அதில் உள்ள புடவையை பார்த்துட்டு, அம்மா இந்த புடவை ரொம்ப அருமையா இருக்குமா அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரியும் சரி, ரேவதி உன் புடவையை கொண்டு வாயேன், இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு அதிர்ச்சி. ஏன்னா இந்த கலர்ல அவங்க புடவை எடுக்கவே இல்லை. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, நான் இந்த புடவை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் ஒரு நிமிஷம் வாங்கலை அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அங்க வராங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் நீங்க எடுத்து கொடுத்த புடவையை பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யாருக்குமே இந்த புடவையை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை, எல்லாருமே இந்த புடவையை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த நேரத்துல நீங்க போயிட்டு இந்த புடவை மாறி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசுல ஒரு கஷ்டத்தை உருவாக்கும். அதனால நீங்க சொல்ல வேணாம், அந்த புடவை அவங்களுக்கு எடுத்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியே சரி அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல கடையில என்ன நடந்துச்சுன்னா, கார்த்தியும் அந்த பரமேஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த சிவனாண்டி பார்த்துறாரு. பார்த்ததோட அவருக்கு செம்ம ஷாக்கு. இவன் எதுக்கு அந்த கிழவிகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு 2 பேரையுமே சிவனாண்டி போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்து நேரா சந்திராவுக்கு அனுப்புறாரு. சந்திரா அந்த போட்டோவை பார்த்ததோட, என்ன இது, இவன் எதுக்கு அந்த ராஜ சேதுபதியோட பொண்டாட்டி பரமேஸ்வரி கிட்ட இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி இவன் என்னதான் பேசுறான் அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு அந்த சந்திராவுக்கு. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, சரி இதை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொந்த ஊருக்கு, அதாவது பரமேஸ்வரியோட ஊருக்கு கிளம்புறாங்க கார் எடுத்துக்கிட்டு. அங்க போயிட்டு அந்த போட்டோவை கொண்டு போய் அங்க உள்ளவங்க கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சு, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, இவர் தான் ராஜ சேதுபதியோட பேரன், சென்னையிலேருந்து வந்திருக்காரு, பேர் கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப இவன் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா? ஸோ இவனை ஈஸியா இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம். இவன் மட்டும் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு மட்டும் சாமுண்டீஸ்வரி அக்கா கிட்ட சொன்னோம்னா அவ்வளோதான், இந்த டிரைவர் இனிமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். சந்திரா அந்த மாதிரி கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சந்திரா நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இதை பத்தி அக்கா கிட்ட சொல்லலாமா, அக்கா நம்மளை நம்புவாளா அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒருவேளை சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத சொன்னா கண்டிப்பா அந்த கார்த்தியும் நேரா அந்த போட்டோ, அதாவது சிவனாண்டிய சந்திரா பார்த்துட்டு வந்ததையும் காமிச்சு கொடுத்துருவான். ஸோ இதனால சந்திராவுக்கு மைனஸ் தான். எப்படி அந்த கார்த்தியை சிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் சந்திராவுக்கு செம ஐடியாவா இருக்கு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க 4 பேருக்கு எடுத்துட்டு வந்த புடவை அவங்க 4 பேருக்குமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நீங்க மறுபடியும் அவங்கள போயிட்டு இது மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, அதனால அப்படியே விடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் புடவை எடுக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரியும் பக்கத்துல இருந்தா, ஒருவேளை அவ கொடுத்த புடவைய கொண்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, மேடம் இந்த விஷயத்த பத்தி அப்படியே விடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, என் பொண்ணுங்களையே நான் ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க.
அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்துட்டு நினைக்கிறாரு, எப்படியோ சாமுண்டீஸ்வரி மேடத்தை ஏமாத்தி புடவைய மாத்தி குடிச்சாச்சு. ஆனா அவங்க கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அப்புறமா அந்த சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா அங்கேருந்து வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தியை நேரா சந்திராவை பார்த்து, என்ன மேடம் என்னை பார்க்க வச்சிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, எல்லாம் முக்கியமான விஷயம்தான். அன்னைக்கு நீ ஏதோ படம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதை விட பயங்கர படமா நான் ஒன்று வச்சிருக்கேன், பார்க்குறியா? குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சொந்த அத்தை வீட்டிலேயே புகுந்திருக்கான். ஒரு வேளை அந்த அத்தைக்காரிக்கு மட்டும் அவன் தான் எதிரி ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான். அக்காக்காரி என்ன பண்ணுவா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, என்ன பயமா இருக்கா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, உங்க விஷயத்த பத்தி நான் மேடத்துக்கிட்ட சொல்லலாம், அதே மாதிரி நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன நான் சொல்லக்கூடாதா? இங்க பாரு, இது எனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மட்டும் என் அக்கா கிட்ட சொன்னோம்னா அதுக்கப்புறம் உன் பிரச்சனையே எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால கண்டிப்பா என் அக்காக்காரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவேன். அது தெரிஞ்சதோட என் அக்காக்காரி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போறா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி சொல்லாதீங்க. குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த போட்டோ இருக்குல்ல, அது என் கையில கொடு அப்படின்னு. அப்ப கார்த்தியும் அந்த போட்டோவை கையில கொடுக்க சந்திரா அந்த போட்டோவை டெலீட் பண்றாங்க. டெலீட் பண்ணிட்டு கார்த்திகிட்ட அந்த போனை கொடுத்துட்டு, இந்த விஷயத்த சும்மா விடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் அக்கா சாமுண்டீஸ்வரியை என்னால எதுவும் பண்ண முடியாது. அவளை எப்படியாவது நான் அவமானப்படுத்தினாதான் என் புருஷ சிவனாண்டிய இந்த ஊருக்கு நம்பர் 1 கொண்டுட்டு வர முடியும். அதுக்கு தடையா இருக்கிறது நீதான். அப்ப உன்னை தடையா இருக்கிற உன்னைய துரத்தி அடிச்சுட்டு நான் எப்படியாவது என் புருஷனை நம்பர் 1க்கு கொண்டுட்டு வரணும். அதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ சுலபமா இடையில வந்து சாமுண்டீஸ்வரியை காப்பாத்திக்கிட்டு இருக்க. நான் இதை கொண்டு போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம சந்திர நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட கொண்டுட்டு போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஆகா இவங்களோட வேலையை காமிச்சிட்டாங்களே, அந்த போட்டோ இருக்கும் போது கூட நான் இவங்களை மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த போட்டோ இல்ல, இவங்களை எப்படி நான் மிரட்டுறது அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள ஒரு துரோகி இருக்கான் அப்படின்னு அந்த டிரைவர் சொன்னால, அந்த துரோகி வேற யாருமே கிடையாது, அவன்தான் அந்த துரோகியே. அவன்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து ராஜ சேதுபதிக்கு பல விஷயங்களை அனுப்பிட்டு இருந்திருக்கிறான். இது தெரியாம நம்ம இத்தனை நாளும் இருந்திருக்கிறோம். அக்கா நம்ம நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டி அவன் ரேவதிய கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தெரியாம நம்ம இத்தனை நாளும் இருந்திருக்கோம்க்கா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்து என்ன கதை நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ரிவ்யூ அப்புறம் ப்ரோமோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக உங்கள் ஆதரவு கொடுங்க.